ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு குக் வித் கோமாளி சீசன் 7ல் மஞ்சுநாத் அண்ணன் செஞ்ச ட்ராகன் ஃப்ரூட் அல்வா தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டை எடுத்திருக்கேன். அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு அது குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ட்ராகன் ஃப்ரூட்டை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு பாதாம் முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டியாக, அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ட்ராகன் ஃப்ரூட் அண்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 5 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 2 ஏலக்காவுடைய விதையை தட்டி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இடையில 1 டீஸ்பூன் அப்படி நெய் ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ஒரு சூப்பரான ட்ராகன் ஃப்ரூட் அல்வா ரெடி. நான் ட்ராகன் ஃப்ரூட்டே சாப்பிட்டதில்லை, ஆனால் இப்படி அல்வா செஞ்சு ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.